என்ன சார், எத்தனை பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க? நீங்க எத்தனை பசங்களை குறை சொல்லிட்டு வந்தீங்க? பொண்ணு வீட்டில் ஒரு 40 சவரம் தான் கேட்டிருந்தேன், அதுவே முடியாதுன்றீங்க. அதுக்கும் கம்மியாக வாங்கினா எங்கள் கௌரவத்துக்கு அது சரிப்பட்டு வராது. அதனால எங்களுக்கு இந்த சம்மந்தம் வேணாங்க. பையனுக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை. வீடு இல்லாத பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு எங்கே போய் வாழும்? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் பொண்ணு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருந்த எங்களை கவனிச்சிக்கிற பொண்ணு தான் எங்களுக்கு வேணும். அதனால தம்பி, சம்பளம் வாங்குறதே 20,000 சொல்கிறீங்க. இதில் மளிகை சாமான் வாங்கணும், வாடகை கட்டணும், இதுக்கே சரியாயிடும். இப்போ இல்லை, இது மேலே என் பொண்ணை எப்படி சந்தோஷமாக காப்பாற்றுவீங்க? பொண்ணுக்கிட்ட எந்த குறையும் இல்லை, ஆனால் மற்றதெல்லாம் குறையெல்லாம் இருக்குது. பையனாவோ நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனால் இருக்க வேண்டியது எதுவுமே இல்லையே. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. அப்புறம் என்ன, மேற்கொண்டு பேசுறத பேசுவோம். இப்பதான் இவன் தங்கச்சிக்கு 40 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். நீங்களும் அதிகமாலாம் பண்ண வேணாம், அந்த அளவுக்கு உங்க பொண்ணுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாலே போதும். ஏன்னா எங்களுக்கு தான் பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சே. அப்புறங்க, இந்த நகையெல்லாம் நான் நாளைக்கு தொட கூட போறது இல்ல, உங்க பொண்ணு தான் போட போறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த நகையெல்லாம் போட்டுட்டு உங்க பொண்ணு வெளியே போச்சுன்னா 4 பேர் பார்க்கும்போது நல்ல பார்வையா இருக்கும்ல. என்ன தம்பி நான் சொல்றது? ஆமா ஆமா. அப்புறம் பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் 2 சின்ன சிறுசுங்க அங்க எங்க வெளியே போனோம்னா பைக் தான் நல்லா வசதியா இருக்கும்ல. அப்புறங்க, இந்த பைக்ல நான் போய் உட்கார போறது இல்ல, எல்லாம் உங்க பொண்ணுக்காக தான், உங்க பொண்ணோட வசதிக்காக தான். என்ன தம்பி நான் சொல்றது? நீங்க சொன்ன சரிதாங்க. என்ன நான் சொல்றது? ஏமா, எனக்கு தான் வண்டியை ஓட்ட தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் கத்துக்கலாம்டா. அப்புறம் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுச்சுன்னா நல்லா போகட்டும். ஏன்னா இந்த காலகட்டத்துல புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சாதான் குடும்பத்தையே ஓட்ட முடியுது. நல்லபடியா வேலைக்கு போகட்டும். ஆனா என்ன, கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள நாங்க கொஞ்சம் விளையாட ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அப்புறம் தாராளமா போகட்டும். என்னடா? அப்புறம் இந்த பூஜை சாமான், குத்து விளக்கு, காமாட்சி விளக்குலாம் வெளியில கொடுத்துருங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான மத்த சாமான், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் அதெல்லாம் சொல்லணும் இல்ல, நீங்களே பார்த்து பண்ணிடுவீங்க. அப்புறங்க, எல்லாம் எங்க அக்காக்கு தான், நீங்க எதையும் தொட மாட்டீங்க, அதானே ஆண்டி? கெட்டிக்கார பிள்ளை அப்படியே சொல்லிடுச்சு. எனக்கா கேட்க போறேன்? ஆண்டி, நான் கொஞ்சம் பேசலாமா? அட விடுங்க சம்பந்தி, இந்த காலத்து பிள்ளைங்க மனசுல எதுவும் இல்லாம அப்படியே பேசிருங்க, பேசிட்டு விடுங்க. ஆண்டி, உங்ககிட்ட ஒரு சில விஷயம்லாம் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஜுவல்ஸ் போடுறதுனா சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஜுவல்ஸ் போட்டாவே அப்படியே கழுத்தெல்லாம் அறுக்கும், ஒரு மாதிரி இச்சிங்கா இருக்கும், எப்படா கலட்டுறான்ற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. இப்போ ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் போட்டு வர நகையெல்லாம் நீங்கள் தொட்டு கூட பார்க்க மாட்டீங்க, நான் தான் எப்பயுமே போகிற மாதிரி இருக்கும். எனக்கு வேற ஜுவல்ஸ் போகிறதே பிடிக்காது, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? ஏமா, கரெக்டாக தானே சொல்கிறாங்க. அப்புறம் ஆண்டி, எனக்கு இந்த காரு, பைக்கு இதுலாம் போகிறதுல விருப்பமே இருக்காது. எங்கேயாவது பக்கத்தில் போகணுன்னா கூட நான் நடந்தே போயிடுவேன். கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதுவும் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டு வர பைக்கில் இங்கே ஏறக்கூட மாட்டிங்களா, எப்பயுமே நான் தான் அதில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். எனக்கு தான் பைக்கில் போகிறதே பிடிக்காது, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அப்பாடா, அம்மா, அந்த பொண்ணுக்கே வண்டியில் போகிறது பிடிக்காதாம்மா. உன் பேச்சை கட்டி வண்டி வாங்கியிருந்தோம்னா நாங்கள் ஹனிமூன் போயிருக்க மாட்டோம், ஆஸ்பத்திரி தான் போயிருப்போம். என்ன சொன்னீங்க ஆண்டி? கல்யாணமான 1 வருஷத்துல குழந்தை பெற்று கொடுத்துட்டு நான் வேலைக்கு போய்க்கலாமா? எப்படி ஆண்டி? குழந்தையோட தலை நிற்கணும், குழந்தை குப்பரை கடிச்சு விழுகணும், குழந்தை நடக்கணும், குழந்தைக்கு ஒரு வாய் சாப்பாடு ஊட்டணும், இதெல்லாம் அம்மா கூட இருந்து தானே பண்ணணும். இதுக்கே 2-3 வருஷம் ஆயிடுமே. ஆண்டி, நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லலை, ஆனா 1 வருஷத்துல பெற்றுக்கோ 2 வருஷத்துல பெற்றுக்கோன்னு ஆர்டர் போடுறீங்களே, அதுதான் ப்ராப்ளம். அப்புறம் உங்க பையனுக்கு புதுசா வீடு கட்டியிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஓ, அந்த வீட்டுக்கு சாமான் ஜட்டெல்லாம் வாங்கி நிரப்பணுன்றக்காக தான் இந்த கல்யாணம்ன்ற ஏற்பாடா? நிறுத்தமா முதல்ல. நானும் பார்த்துட்டு இருக்கேன்,
வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்க? ஏதோ கொஞ்சம் லட்சணமா இருக்கியே, வீட்டுக்கு அடங்கி ஒடங்கி இருப்பேன்னு பார்த்தா உன் இஷ்டத்துக்கு பேசுற. எங்க அளவுக்கு தகுதி இல்லைனாலும் போனா போதுன்னு இறங்கி வந்து சம்மந்தம் பேச வந்தோம்ல, திமுறா பேசுற. உங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணு வாயை திறந்து பேசிடக்கூடாதே, பேசினாவே போதும் பொண்ணு அடங்காப்பிடாரி திமிரு பிடிச்சவா வாயாடின்னு சொல்வீங்க. இதே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டினா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அடக்கொடக்கமான பொண்ணுன்னு சொல்வீங்க. இப்படி நீங்க சொல்றதெல்லாம் கேட்டாதான் அடக்கொடக்கமான பொண்ணு சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு நான் கிடையாது. தயவு செஞ்சு வேற இடம் பாத்துக்கோங்க. நீ எங்கடி போற? வந்துருவா, விடுமா. தம்பியை பற்றி வெளியில எல்லாம் விசாரித்து தான் பார்த்தேன். எல்லாரும் நல்லபடியாக தான் சொன்னாங்க. இருந்தாலும் என்னென்னு நான் சொல்லட்டுமா சார்? பையனுக்கு சொந்தமாக வீடு இல்லாத பையனுக்கு நம்ம பொண்ணு எப்படி கட்டி கொடுக்கறது? அப்படி தானே யோசிக்கிறீங்க. அப்புறம் சார், நான் வந்தவொடனே சொல்ல நினச்சேன், வீடு ரொம்ப அழகாக இருக்குது, உங்கள் அப்பா கட்டி கொடுத்தா சார்? தம்பி, 25 வருஷமா என் புருஷன் ரத்தமும் வேர்வையை சிந்தி தன்னோட சொந்த உழைப்புல கட்டின வீடுப்பா இது. ஓ சார், நீங்கள் சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு 25 வருஷம் தேவைப்பட்டிருக்குல்ல? ஆனால் வெறும் 28 வயசுக்கார பையன்கிட்ட சொந்தமாக ஒரு வீடு இருக்குன்னு எதிர்பார்க்கறதுலாம் எந்த வகையில் சார் நியாயம்? சரிங்க சார், நான் உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன். நீங்கள் சொன்ன மாதிரி வீடுன்றது தேவை. இப்போ இதுக்காக ஒரு ஹவுசிங் லோன் போட்டு நான் ஒரு வீடு கட்டணும் வைங்க. இதில் 25 வருஷம் லோன்ன்றது போடுவாங்க. அந்த 25 வருஷம் லோன் கட்டி என் பாதி வாழ்க்கை போயிடுவேன் சார். இது என் சந்தோஷம் எங்கே சார் இருக்கு? சரி, சந்தோஷம் இல்லாட்டி பரவாயில்ல, நமக்கு வீடு தானே முக்கியம் அப்படின்னு லோன் வாங்கி நான் வீடு கட்டினேன் வைங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தம்பி, லோன் வாங்கி நான் வீடு கட்டினீங்க, சம்பாதிக்கிறதுல பாதி பணம் லோன்லேயே போயிடும், இதில் ஏன் பொண்ணு எப்படி நீங்கள் பார்த்துக்குவீங்க? அதனால் நீங்கள் வேற இடம் பாருங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. ஆனால் ஆண்டி, எனக்கு உங்களை நினச்சாதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. 25 வருஷமாக எப்படி தான் இவர் கூட ஒரு சொந்த வீடு இல்லாமல் வாழ்ந்தீங்களோ? நரக வாழ்க்கை இல்லை தம்பி, அத்தனை வருஷம் சொந்த வீடு இல்லாம இருந்தாலும் எங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருந்தது. என்னையும் சரி என் குழந்தைங்களையும் சரி சந்தோஷமா தான் பார்த்துக்கிட்டாரு. ஏன்டி அந்த மாதிரி உங்கள் பொண்ணை சந்தோஷமாக பார்த்துக்க மாட்டேனா? தம்பி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஒரு சொந்தமாக வீடு இல்லாத கஷ்டம் அனுபவிச்ச எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணோட தகப்பனா என் பொண்ணு அனுபவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பா? எந்த தப்பும் இல்லை சார். நான் கடைசியாக ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் சார். இந்த கோயில் வாசலில் எல்லோரும் க்யூவில் நிற்கிற மாதிரி இன்றைக்கி கோர்ட் வாசலில் எல்லோரும் டிவோர்ஸுக்காக க்யூவில் நிற்கிறாங்க சார். அவங்கக்கிட்டலாம் வசதி இல்லாமல் பணம் இல்லாமலாம் நிற்கல சார். போய் அவங்க வாழ்கிற வீட்டில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைன்றதுக்காக தான் சார் போய் நிற்கிறாங்க. சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு காசு பணம் மட்டும் போதாது சார், அதை தாண்டி சில விஷயங்கள் தேவைப்படுது. உங்கள் பொண்ணுக்கு பையன் பார்க்கும்போது அந்த பையன்கிட்ட வீடு இருக்கா, வாசல் இருக்கா, வசதி இருக்கான்னு பார்க்குற மாதிரி அந்த பையன் அன்பானவனா, பண்பானவனா, உங்கள் பொண்ணை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துப்பானா, அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் உங்கள் வீட்டு பொண்ணை தான் வீட்டு போனால் நினைப்பாங்களான்றதை பார்த்து கட்டி கொடுங்க. அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏங்க, நான் ஒன்று உங்களை கேட்கட்டுமா? உங்களுக்கெல்லாம் 40-50 சவரன் நகை போட்டு வண்டியெல்லாம் எடுத்து கொடுத்து வீட்டுக்கு தேவையான சாமான்சட்டெல்லாம் வாங்கி தந்தாதான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா என்ன? என்னை அன்பாக பார்த்துக்கிற, நான் கஷ்டப்படும் போது கைப்பிடிச்சி கூட நிற்கிற பொண்ணாக இருந்தாலே போதுங்க. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்க எல்லா பசங்களும் அதான் எதிர்பார்ப்பாங்க. நான் ஒன்று உங்களை கேட்கலாமா? உங்களுக்கெல்லாம் சொந்தமாக வீடு இருந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற பசங்க தான் வேணுமா என்ன? உங்கள் உணர்வுகளை மதிக்கிறேன், நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற பையன் இருந்தாலே போதும். அப்போது எங்களுக்கும் எதுவும் வேணாம், உங்களுக்கும் எதுவும் வேணாம். அப்போ யாருக்கு தான் இதெல்லாம் வேணும்?